அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம யுஜிசி நெட்ல இருக்கக்கூடிய அழகு 8ல நம்ம தமிழக வரலாறோட தொடர்ச்சியா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பல்லவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பல்லவர்கள் பத்தி பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் ஒரு 2, 3 கேள்வியாவது கண்டிப்பா கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம அதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது பல்லவர்களை பத்தி பேசும்போது என்னன்னா, இந்தியாவிலேயே 7 சிறந்த நகரங்களா பேசப்படுது. அதுல ஒண்ணு காஞ்சிபுரம். ஏன்னா காஞ்சிபுரம் தான் தொண்டை மண்டலத்தோட ஒரு தலைநகரமா கருதப்படுது. அது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா சொல்றாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கல்வியா இருந்தாலும் சரி, கலையா இருந்தாலும் சரி, இலக்கிய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, சிற்பம், கோவில், கட்டடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகமிக்க ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிக இடங்களா காஞ்சிபுரத்தை பார்க்கப்படுது. அங்க 6 ஆண்டு காலம் பல்லவர்களோட ஆட்சி கீழே இருந்திருக்குது. அப்ப தமிழகத்துல பல்லவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பல்லவர்களோட ஆட்சியில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தது, அவங்க யாரு தொடக்கத்துல எப்படி வந்தாங்க, பல்லவர்கள் யாரு, இப்படியான ஒரு கேள்விக்கு முன்வைக்கிறாரு. நம்ம அதையும் பார்க்கலாம். அதாவது காஞ்சி மாநகரம் ஏறக்குறைய இந்த 6 ஆட்சி ஆண்டுகளும் சொன்ன கிபி 3 முதல் 9 நூற்றாண்டு வரைக்கும், கிபி 3 முதல் 9 நூற்றாண்டு வரைக்கும், சரிங்களா, 6 ஆண்டு காலம் பல்லவர்களோட ஆட்சிக்கு கீழே நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா. ஒரு இத பத்தி இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பல்லவர்கள் பற்றிலாம் சங்க இலக்கியத்துலதான் அந்த அளவுக்கு குறிப்புகள் கிடையாது. பிற்கால இலக்கியங்கள்ல பார்த்தோம்னா வரலாற்று ஆய்வாளர்கள் எப்படி இந்த பல்லவர்களை கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, செப்பேடுகள், கல்வெட்டுக்கள், நாணயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் பல்லவர்களோட ஆட்சி பரம்பரை இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் வரையறுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது முக்கியமா சில இடங்கள் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குது. அந்த இடங்களை கூட அண்மை காலகட்டங்கள்ல ஒரு கேள்விகள் நமக்கு யுஜிசி நெட்ல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதையும் நம்ம ஒண்ணு பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பல்லவர்களை பத்தின கல்வெட்டுகள் நிறைய கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அதுல எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மகேந்திரவாடி, இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு எங்கன்னு கேட்பாங்க. மகேந்திரவாடி, அதுக்கடுத்து தலவானூர் கல்வெட்டு, இதெல்லாம் பல்லவர்களை பத்தி பேசக்கூடியது. தலவானூர். அடுத்து பல்லாவரம். பல்லாவரம்லாம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வரும். ஆனா இதெல்லாம் பல்லவர்களோட ஆட்சியில இருந்த பகுதி. திருச்சிராப்பள்ளி, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி தான். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்கழுக்குன்றம்னு ஒரு இடம் இருக்கு, அதுவும் தான் திருக்கழுக்குன்றம். அடுத்து வல்லம். இந்த வல்லம்லாம் இந்த இடங்கள்லாம் அதிகமான கல்வெட்டு கிடைச்சிருக்குன்னு நம்ம தொல்லியல் துறையிலேயே பேசப்படுது. அதுக்கடுத்து மாமண்டூர், மாமண்டூர். அடுத்து மண்டகப்பட்டு, இதெல்லாம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தது. மண்டகப்பட்டுன்ற இடம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சித்தன்ன வாசல், இதெல்லாம் ஓவியத்துக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம். இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு சித்தன்ன வாசல். அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாமல்லபுரம். மாமல்லபுரம் பாருங்க. இந்த இடங்கள் எல்லாமே பல்லவர்களை பத்தி பேசக்கூடிய சான்றுகள் கிடைத்த இடமா இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பல்லவர்கள் முதல்ல தன்னோட சாசனங்களை எந்த மொழியில பொறிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. அதுவும் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அதாவது இந்த பல்லவர்கள் முதலில் பிராகிருத மொழியில் சாசனங்களை பொறித்து வந்தனர். எந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னா, பிராகிருத மொழி அவங்க பிராகிருத மொழியில பொறிச்சது கிபி 250 டு. ஏன்னா இந்த வரலாறை பத்தி பேசும்போது இந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். எந்த ஆண்டுல எப்படி இங்க வந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம வரலாற்று புரிதலோட ஒரு கேள்வியை அணுக முடியும். அடுத்து
பார்த்தா இப்ப நான் சொன்னேன் பிராகிருத மொழியில வந்ததுன்னு. அதுக்கப்புறம் சமஸ்கிருத மொழியிலயும் வந்து செப்பேடுகளை வந்து அவங்க செப்பேடு கல்வெட்டு இதெல்லாம் வந்து பொறிக்கக்கூடிய வழக்கங்களை மேற்கொள்றாங்க. அதுக்கடுத்துதான் கிபி 7ஆம் நூற்றாண்டுலதான் நம்ம பார்த்தோம்னா கிரந்தம் தமிழ் எழுத்துல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டுலதான். நம்ம முன்னாடியே ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த கிரந்த மொழி எதுக்காகன்னா இந்த தமிழை பயன்படுத்துறதுக்காக தான் கிரந்த மொழி அப்படிங்கிறதே ஒண்ணு உருவாச்சு அப்படின்னு நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த பொறிக்கப்பட்டதா வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து பல்லவரோட அரசியல் முறைகளை வந்து பேசுறாங்க. பல்லவர்களோட அரசியல் முறையை வந்து இதோட ஒப்பிட்டு பாக்குறாங்க அப்படின்னா சாதவாகனரோட அரசியல் முறைகளுடனும் கௌடில்யரோட அர்த்த சாஸ்திர கோட்பாடுகளுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. ஏன்னா சாதவாகனர் போனதுக்கு அப்புறம் தான் பல்லவர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அதனாலதான் அவங்களோட அரசியல் முறையும் அர்த்த சாஸ்திர கோட்பாடுகளோடையும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல்லவர்களோட பண்பாடும் தமிழ் மன்னர்களோட பண்பாடும் வந்து ரொம்ப முரண்பட்ட கருத்தாவே இருக்குது. ஏன்னா பல்லவர்கள் வந்து வடமொழியை ஆதரிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனாலதான் ஒரு முரண்பட்ட கருத்து வந்து இருக்குது. அதுக்கடுத்து சாதவாகனரோட ஆட்சி வந்து குறுகி வரும்போதுதான் தொண்டை மண்டலத்தை வந்து பல்லவர்கள் வந்து கைப்பற்றினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நமக்கு கிடைக்குது. இன்னொன்னு இந்த பல்லவர்கள் எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்ற கருத்தை வந்து சொல்றாரு. சாகர்களுடன் இணைந்திருந்து மேற்கிந்திய பகுதிகளிலும் சிந்துவெளியிலும் இந்த நான் சொன்னேன் இல்லையா சிந்துவெளி பகுதியும் மேற்கிந்திய பகுதிகளிலும் ஒரு இனத்தை சார்ந்தவங்க வாழ்ந்து வராங்க. அவங்களோட பேரை குறிப்பிடுறாங்க. எப்படி அப்படின்னா பஹல்லவர் பஹல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர் வேற பஹல்லவர் வேற. சரிங்களா? இவங்க அதுக்கடுத்து பார்த்தியர்னு ஒரு இனத்தை சேர்ந்தவங்கள சொல்றாங்க. இவங்கதான் பல்லவர் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க. ஆனா இதை வந்து நம்ம கே பிள்ளை வந்து இல்லை, இது முரண்பட்ட கருத்து, ஆனா இதை வந்து ஏத்துக்க முடியாது, இது ஒன்று மட்டுமே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான காரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அசுவமேத அசுவமேத யாகத்தை வந்து வெட்பதை வழக்கமா கொண்டிருந்தவங்க. என்னன்னா இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், பல்லவர்கள் வந்து எந்த மாதிரியான யாகத்தை மேற்கொண்டிருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்சி முறையிலையோ இல்ல கலையோ கல்வியோ எல்லாத்த பத்தியும் பேசும்போது இதை வந்து கேட்கலாம். அவங்களோட பண்பாட்டுல இப்படி ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அசுவ மேத யாகம் அசுவமேத யாகம் வளர்த்தவர்கள் எந்த மன்னர்கள்னு கேள்வி கேட்கலாம். பல்லவர்கள். ஆனா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முன்னாடி பஹல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியர்கள், இவங்களுக்கு அந்த ஒரு வழக்கமே கிடையாது. இது வந்து செப்பேடுலயோ எந்த ஒரு கல்வெட்டுலயுமே கிடையாது. அப்போ அவங்க பஹல்லவர் வேற பல்லவர்கள் என்பவர்கள் வேற பார்த்தியர்களும் வேற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பல்லவர்களை வேற சில இனத்து கூட வந்து வேற சில ஆய்வாளர்கள் வந்து சேர்த்து பேசுறாங்க. என்னன்னா வாகாடகர்கள் அப்படின்னு ஒரு பிரிவை பத்தி பேசுறாங்க. அந்த வாகாடகர்கள் யாரு அப்படின்னா நம்ம இந்த வாகாடகர்களை போலவே பல்லவர்களும் தம்மை பார்த்து வாச கோத்திரத்தினராக கூறிக்கொள்கின்றனர். இந்த வாச கோத்திரத்தினர் வாகாடகர் இவங்க 2 பேருமே பிராமண குலத்துல இருந்து ஒரு பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு இந்த பல்லவரை சார்ந்த வீரகூர்ச்சா அப்படின்னு ஒரு மன்னனை சொல்றாங்க. இவரு ரொம்ப முக்கியம். இந்த வீரகூர்ச்சா அப்படிங்கிற அந்த மன்னன் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. யார் அப்படின்னா கன்னிகை நாக கன்னிகையை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து முன்னாடி சொன்ன கருத்துக்கள் உண்மையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீரகூர்ச்சா வந்து நாகக்கண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இது வந்து ஏத்துக்கல. இந்த புத்தகத்தோட வரலாற்று ஆய்வாளர் வந்து ஏத்துக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா மணிமேகலையில வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னன்னா சோழன் வெண்வேர் கிள்ளிக்கும் பீலிவளை என்ற நாகக்கண்ணிக்கும் தொண்டைமான் இளந்திரையன் பிறந்தான். இந்த 2 பேருக்கும் சேர்ந்து தொண்டைமான் இளந்திரையன் பிறந்தான். அதனாலதான் இந்த பல்லவர்களோட இடமான தொண்டை மண்டலம்னு பேர் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ இந்த முன்னாடி சொன்ன வீரகூர்ச்சா நாகக்கன்னிகையை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றது செய்தி வந்து முரண்படுது அப்படின்னு அதை வந்து மறுக்கிறாரு. சரிங்களா? அதுக்கடுத்து தலவானூர் கல்வெட்டு குகை கல்வெட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா மகேந்திரவர்ம பல்லவனே தொண்டை மாலை அணிந்தவன் அப்படின்னு சொல்லுது. என்னது இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். தலவானூர் கல்வெட்டு
மகேந்திரவர்ம பல்லவனை எப்படியெல்லாம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி. அப்ப தொண்டை மாலை அணிந்தவன் அப்படின்னு ஒரு உறுதி கூற்று காரணங்கள்ல கூட கேள்விகள் அமையலாம். சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா பல்லவர்களை பத்தி சொல்லும்போது இவங்க சாதவாகனர்களோட கீழே குறுநில மன்னர்களாகவும் ஒரு அலுவலராகவும் செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இது சொல்லக்கூடிய இந்த ஆய்வாளர் எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் இவர் என்ன சொல்றாருன்னா இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் சொல்லக்கூடியது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சாதவாகனர்களோட ஆட்சிக்கு அவங்களுக்கு கீழே தான் இவங்க குறுநில மன்னர்களாகவும் ஒரு ஆட்சி பணியாளர்களாகவும் இருந்து வந்தாங்க அப்படின்னும் இந்த பல்லவர் என்னும் சொல்லும் தொண்டையர் என்னும் சொல்லும் ஒரே பொருளையே குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த சாதவாகனர் போனதுக்கு அப்புறம் இவங்க அந்த தொண்டையர் அப்படின்ற அந்த சொல்ல தன்னோட நாட்டுக்கு வச்சுக்கிட்டதாகவும் அவர் சொல்றாரு. அதாவது கீழே என்ன சொல்றாங்கன்னா சாதவாகன பேரரசு வீழ்ச்சி விட்ட பிறகு இப்பல்லவர்கள் காஞ்சிபுரத்தில் தம் பெயரில் ஆட்சி பரம்பரை ஒன்றை தொடங்கினர் என்றும் அது பின்னர் தொண்டையர் என்னும் பெயர் மறைந்து பல்லவர் என்னும் பெயருக்கு இடம் கொடுத்தது என்றும் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் கருதுவார் அப்படின்ற அந்த கருத்தை வரலாற்றாவே சுட்டி காட்டிட்டு போறாருங்க. அதுக்கப்புறம் இந்த பல்லவர்களை பத்தி வேற என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த பல்லவர்கள் தொண்டை மண்டலத்திலேயே பிறந்தவங்க அப்படின்றதுக்கு சில வரலாற்று சான்றுகளை வச்சுக்கிட்டு நம்ம வரலாற்று ஆய்வாளர் சொல்றாரு. என்னன்னா மோரிய மன்னனை பத்தி பேசுறாங்க. மோரிய மன்னன் அசோகனின் குடிமக்களுள் புலிந்தர் என்றொரு இனத்தவரும் இருந்தர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அசோகரோட கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா புலிந்தர்னு ஒரு இனத்தை பத்தி பேசுறாங்க. அசோகரோட கல்வெட்டு இவங்க புலிந்தர் அப்படிங்கிற ஒரு இனத்தை பத்தி பேசுறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொன்னு குறும்பர் அப்படின்ற ஒரு இடத்தை பத்தி பேசுறாங்க. எங்கன்னா தொண்டை மண்டலத்துல தொண்டை மண்டலம் இங்க குறும்பர் அப்படின்ற ஒரு இனத்தை பத்தி பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டுமே ஒரே இனத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த புலிந்தர்கள் தான் இந்த குறும்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொண்டை மண்டலத்தை ரெண்டு பகுதியா பிரிக்கிறத இவர் சொல்றாரு. ஒண்ணு புலிநாடு, இன்னொன்னு புலியூர் கோட்டம். இதெல்லாம் கேட்கலாம். தொண்டை மண்டலம் எந்த பகுதியா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்லாம் நாடு கோட்டம் இதெல்லாம் கேட்கும்போது இது உங்களுக்கு இந்த கேள்வி இந்த மாதிரியான செய்தி யூஸ் ஆகும். அதாவது 2 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒண்ணு புலியூர் புலிநாடு, இன்னொன்னு புலியூர் கோட்டம்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா. இந்த புலியூர் கோட்டம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ இதனால நமக்கு ஓரளவுக்கு வரலாற்று புரிதல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கடுத்து வயலூர் என்ற இடத்துல ராசசிம்மனின் தூண் கல்வெட்டு ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுல அசோகனோட முன் பரம்பரையை பத்தி பேசுறாங்க. என்னன்னா அதுல ஒரு பேர் சொல்றாங்க அஸ்வத்தாமன். இந்த அஸ்வத்தாமன் என்ற பெயருக்கு முன்னாடி பல்லவர் என்றும் பின்னாடியும் பல்லவர் என்றும் சேர்த்திருக்கிறாங்க. இது அசோகரோட கல்வெட்டுலயே கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தொண்டை மண்டலத்திலேதான் இந்த பல்லவர்கள் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளால ஒரு காலம் யூகிக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன ஒரு பேருக்கு முன்னாடி பின்னாடி பல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இந்த அசோகரோட கல்வெட்டுல புலிந்தர், இந்த புலிந்தர்களை சொல்றாங்க புலிந்தர் அப்படின்னு. இவங்களை அந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா பலடர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கே பிள்ளை என்ன சொல்றாருன்னா இந்த புலிந்தர் அப்படிங்கிறது அசோகரோட கல்வெட்டுல பலடர்னு சொல்றாங்க. இந்த பலடர் இந்த சொல்லுதான் காலப்போக்குல நம்ம பேசி பேசி மருவி பல்லவர் என்று மாறியதா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருதுறாரு. சரிங்களா. இப்படி மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தொண்டை நாட்டுலதான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கு இவர் இத்தனை வகையான ஒரு சான்றுகளை கொடுத்து மெய்ப்பிக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த டைம்ல தான் கிபி கரிகால சோழன் கிபி 2ஆம் நூற்றாண்டுல பாலாற்றுக்கு தென்புறத்திலும் தொண்டை மண்டல பகுதியை வென்று சோழ நாட்டுடன் இணைத்து கொண்டான். இந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு சொல்றாரு. அதுக்கடுத்து
சாதவாகனரோட ஆட்சி வந்து பத்தி பேசுறாங்க. சாதவாகனரின் ஆட்சி. எப்போனா கிபி 225. சரிங்களா? இங்க வந்து வீழ்ச்சி விட்டுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி இந்த காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் தான் முழு ஆட்சி பொறுப்பையும் வந்து ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க இந்த காஞ்சிபுரத்தை ஒரு முக்கிய தலைமையிடமா வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணா நதிக்கரை வரைக்கும் அவங்களோட ஆட்சி வந்து பரவ ஆரம்பிக்குது. இதுக்கான சில எடுத்துக்காட்டா எப்படி சொல்றாருன்னா, இந்த அளவுக்கு பரவி இருக்கு, இதுக்கான சான்றுகள் வந்து எப்படி சொல்றேன்னா, மைத ஒழு அப்படின்ற ஒரு இடத்துல, மைத ஒழு அப்படிங்கிற இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீர ஹிதஹல்லி அப்படிங்கிற ஒரு இடத்துல சிவஸ்கந்தவர்மனோட பிராகிருத மொழி செப்பேடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஹீரஹிதஹல்லி அப்படிங்கிற இந்த ஒரு ஊர்ல சிவஸ்கந்தவர்மனோட ஒரு செப்பேடு கிடைச்சிருக்கு. அதுவும் பிராகிருத மொழியில கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், முதல்ல பிராகிருத மொழியிலேயே செப்பேடுகள் அவங்க வந்து பொறிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருத மொழி. இதுவே ஒரு கேள்வி கேட்கலாம், பல்லவர்கள் முதல்ல எந்த மொழியில செப்பேடு பொறிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன், பிராகிருத மொழி. சரிங்களா? அது வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செப்பேடு கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சாதவாகனுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் தான் பல்லவர்கள் வந்து பிராகிருத மொழியும் சமஸ்கிருத மொழியும் பயிற்சி மிக்கவர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாசனம் வந்து சொல்லுதுன்னு சொல்றாரு. அதாவது இந்த சிவஸ்கந்தவர்மன் பிராகிருத செப்பேடுல இவங்க இந்த ஆட்சிக்கு கீழே இருந்தாங்க, இதுக்கப்புறம் இவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கிடைக்குது. இந்த சிவஸ்கந்தவர்மன் யாரு அப்படின்னு சொன்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல காஞ்சிபுரத்தை அரசாண்டவன்னு சொல்றாங்க. நீங்க பாருங்க, வரிசைப்படி கேட்கும்போது பல்லவர்கள்ல வந்து முதலாம் மகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுல இருந்து தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆக்சுவலி சொன்னா பல்லவர்கள் வந்து இந்த சிவஸ்கந்தவர்மன்ல இருந்து தான் தொடங்குது. நீங்க வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா இவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அவருடைய அரசு வந்து கிருஷ்ணா நதிக்கரையிலிருந்து தெற்கே தென்பெண்ணை வரைக்கும் இவரோட ஆட்சி வந்து பரவி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் இதை வந்து ஒரு பிராகிருத மொழியில பொறிக்கப்பட்ட சாசனங்கள் தான் இந்த கருத்தையும் தெரிவிக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த சிவஸ்கந்தவர்மனுக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா விஷ்ணுகோபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்றார். யாரு அப்படின்னு சொன்னா விஷ்ணுகோபன். சிவஸ்கந்தவர்மன் முதல்ல, அதுக்கடுத்து விஷ்ணுகோபன் வராரு. இவர் வழியில வந்தவர் தான் இந்த விஷ்ணுகோபன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இவரோட காலகட்டம் பார்த்தோம்னா கிபி 350 டு 375 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. கிபி இதெல்லாம் தொடக்க காலம். 350 டு 375 இந்த காலகட்டத்துல ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன்னன் வந்து, அதாவது விஷ்ணுகோபன் வந்து சமுத்திரகுப்த மன்னன் மோரியன் கிட்ட வந்து தோல்வியிட்டதா வந்து சொல்லப்படுது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த பல்லவர் பரம்பரையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமஸ்கிருத செப்பேடு வந்து சொல்லுது, அந்த சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்துல 330 டு 575 ஒரு காலகட்டத்துல 16 மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சதா வந்து அதுக்கான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பல்லவ மன்னர் பரம்பரையிலே முன்னே கூறப்பட்ட வீரகூர்ச்சா என்பவனும் பிறகு ஸ்கந்த சிஷ்யனும் ஆண்ட காலத்தில் காஞ்சிபுரத்தில் பிராமண கடிகைகள் நடைபெற்று வந்தன. பிராமண கடிகைகள் எந்த காலத்துல நடைபெற்று வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சிவஸ்கந்தவர்மன் காலகட்டத்துல. சரிங்களா? வீரகூர்ச்சா சிவஸ்கந்தவர்மனோட காலகட்டத்துல வந்தது. அதாவது பிராமணருக்கு வடமொழியையும் வேதங்களையும் பயிற்றுவிப்பதற்காக இது நடத்தப்பட்டது அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கடுத்து சமுத்திரகுப்தன் கைகளில் விஷ்ணுகோபன் தோல்வியுற்ற பிறகு காஞ்சிபுரத்து அரசியலில் பெரும் குழப்பமும் சிக்கல்களும் ஏற்பட்டது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, விஷ்ணுகோபன் வந்து தோல்வியுற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாரு வராங்க அப்படின்னா குமார விஷ்ணு அப்படின்னு ஒரு அரசன் வராரு. இவர் தான் அடுத்து அந்த பகுதியை ஆட்சி செய்யறார், தொண்டை மண்டலத்தை. குமார விஷ்ணு
இவர் வந்து காஞ்சிபுரம் வந்து தோல்வியுற்றுச்சுன்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதை வந்து கஷ்டப்பட்டு கைப்பற்றி வராரு. இது வந்து எந்த கல்வெட்டு தெரிவிக்குதுன்னா வேலூர் பாளையம் செப்பேடு தெரிவிக்கிறது. இவர் ஆட்சி செய்ததை வந்து வேலூர் பாளையம் செப்பேடு தெரிவிக்குது. இப்படிதான் கேள்வி வரலாம். வேலூர் பாளையம் செப்பேடு. வேலூர் பாளையத்தோட செப்பேடு தெரிவிக்குது. அதே மாதிரி விஷ்ணுகோபனுக்கும் குமார விஷ்ணுவுக்கும் இடையிட்ட காலத்தில் நேர்ந்த குழப்பங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் அந்த டைம்ல இப்படி ஒரு சூழல் இருக்குது, அவங்க கிட்ட தோல்வியறக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த டைம்ல இருந்த ஒரு அரசியல் சூழலை சொல்லும்போது சோழன் செங்கானன் வந்து படையெடுத்து வந்தான்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்துல. அதுக்கடுத்து நம்ம பல்லவர் பரம்பரை வந்து முறையா இன்னும் கொஞ்சம் தொடங்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள வரோங்க. இப்பதான் சிம்மவர்மன் அப்படின்றவரை சொல்றாங்க. இவர் வந்து கிபி 436. அதாவது குமார விஷ்ணுக்கு அடுத்து சிம்மவர்மன். எத்தனை? கிபி 436 அரசு, அதாவது இவர் ஆட்சி பண்ண தொடங்குறாருன்னு சொல்றாங்க. இவருடைய ஆட்சிக்கு பிறகு 2ஆம் சிம்மவர்மன் மணிமுடி தரித்து கொண்டான்னு சொல்றாங்க. முதல்ல சிம்மவர்மன் சொன்ன, அதுக்கடுத்து 2ஆம் சிம்மவர்மன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பல்லவர்களையோ இல்ல சோழர்களையோ பாண்டியர்களையோ பத்தி பேசும்போது ஒரே பேர்ல தான் 1 2 3 அப்படின்னு சில இடங்கள்ல வரும். ஆனா அதுல குழம்பிக்க கூடாது. இந்த காலகட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? அடுத்து 2ஆம் சிம்மவர்மன். 2ஆம் சிம்மவர்மனோட காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிபி 575. கிபி 575ன்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த காலகட்டத்துல தான் நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்ம விஷ்ணு வராரு, அவரோட மகன். இவர் வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு இறுதியில அரசுரிமையை வந்து ஏற்றாங்க. இவர் வந்து பல்லவ காலத்தில் இந்த சிம்ம விஷ்ணு தான் இதுக்கப்புறம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இங்க பாத்துக்கலாம் சிம்ம விஷ்ணு. நம்ம சிம்ம விஷ்ணுல இருந்துதான் பல்லவர்களை வந்து தெரிஞ்சிருப்போம். இதுக்கு அப்புறம் தான் வந்து சிம்ம விஷ்ணுவே வருது, கிபி 6ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இனி சிம்ம விஷ்ணுவில இருந்து தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பல்லவர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் தோழர்களே.